என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலை என் குழந்தை வெற்றி விடியலை கொண்டு வந்தவராகி சூழ்ச்சி வலைக்குள் சுக்கி இருக்கின்ற விஷயத்தையும் உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் எப்பொழுதும் உன் முன்னால் வருகின்ற உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் அதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைத்துவிடும் அல்லவா? உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்திடுவாய். உனக்கான நேரம் இது, உனக்கான வாய்ப்புகள், உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்க வேண்டிய நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டிருந்தாயானால் என்றோ இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு செவிசாய்த்திருக்கும். இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த சூழ்ச்சி வலைக்குள் இருந்து நீ மீண்டு வந்து விட்டாலே போதும். உனக்கு எல்லாமும் சரியாகவும் தரமானதாகவும் கிடைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். யார் இருக்கிறார்கள் நமக்கு நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்த என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருந்த இந்த நேரங்கள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய வெற்றிகள் நிச்சயமாக கிடைத்தே தீருமல்லவா? நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்தே தீருமல்லவா? உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உனக்கான நம்பிக்கையும் உனக்கான மாற்றங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கலங்காதிருந்தால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னவென்றும் ஏதுவென்றும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்ன நடந்தது என்றும் உனக்கு சரியான கவனத்தை புரிய வைக்க வேண்டிய காலம் இது. இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் போதும். இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் அது போதும். அது ஒன்றே உன்னை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். யாருடைய சூழ்ச்சி வலைக்குள் சிக்கி இருக்கிறேன், யாரால் எனக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது, யார் என்னை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறார்கள் என்று எல்லாம் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் உனக்காக என்றும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு எடுத்து சொல்லட்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் எது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து நீ விரும்புகின்றபடி உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு உண்மைகளையும் நடத்தி சொல்லட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காது நின்றால் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே நம் வசமாக்கி கொடுத்து விடும் அல்லவா? தயங்காது நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கு சரியாக தெரிந்து விடும் அல்லவா? எதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது, எந்த விஷயமெல்லாம் நம்மை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம். இனி உனக்கான அதிசயங்களையும் உனக்கான அற்புதங்களையும் உன்னிடத்தில் நிச்சயமாக காண்பித்து கொடுக்க வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் இனி உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி தர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எப்பேற்பட்ட காயங்களையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையை சரி செய்து கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. எல்லாமும் என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று சொல்லி நீ பயந்ததை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி எல்லாவற்றிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ முன்னெடுத்து வந்துவிட்டால் அது போதும். நல்லது என்றும் நல்லதாகவே நடக்கும். இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றுமே நான் வரக்கூடிய இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காதிரு.
இந்த வராகி வந்துவிட்டு உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை இன்று நான் உனக்கு என்னவென்று சொல்கின்றேன். என் குழந்தையே, இன்று பிரதோஷத்தினுடைய நாள் அல்லவா? இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய ஆட்டமும் நந்தி தேவரினுடைய ஆட்டமும் சற்று அதிகமாகவே இருக்கும். இவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்துதான் அந்த சூழ்ச்சியிலிருந்து உனக்கு ஒரு வெற்றியை பெற்று கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வெற்றியினால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்காது நீ நிற்க வேண்டிய காலம். உனக்கென்று தெய்வம் உடன் இருக்கின்ற நேரத்தில் நீ எதற்காகவும் உன்னுடைய மனதை மட்டும் தளர விட்டு விடக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியாக நடக்கும் என்றால் அதற்கு சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயமுமே வேதனையின் உச்சத்தை தொட்டால்தான், சோதனையின் உச்சத்தில் நின்றால்தான் அதன் பிறகு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மால் கண்கூடாக காண முடியும். அதன் பிறகுதான் நடக்கக்கூடிய உண்மைகளை நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எதற்காகவும் என் பிள்ளை இனிமேல் இந்த நிலையை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒரு நேரம் வரும் பொழுது அந்த இடத்தில் ஒருபோதும் நீ உன் மனதை தளர விட்டு விடக்கூடாது. சிவபெருமானினுடைய அருளை பெறுவது என்ன சாதாரணமான காரியமா? சிவபெருமான் உன்னை தேடி வருகிறார் என்றால் அதை என்ன சர்வ சாதாரணமான விஷயமா? உனக்காக எந்த நொடியிலும் நான் இருக்கின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நம்பிக்கையையும் நன்மைகளையும் நடத்தி சொல்லட்டும் என்பதனை புரிந்து கொள். இன்றோடு உனக்கிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாமும் தீர்ந்து இனி உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டிய நேரம். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து நீ என்னுடைய நம்பிக்கையை முதலில் பெற்றிருக்க வேண்டும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும் என் பிள்ளையே. அதனை நீ தைரியமாக எதிர்கொள். ஏனென்றால் அந்த பிரச்சனையினுடைய முடிவு சிவபெருமானினுடைய கைகளில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் சூழ்ச்சிகளை செய்வது, சூழ்ச்சிகளை அரங்கேற்றுவது அந்த சிவனே அன்றி வேறு யாரும் இல்லை. சிவபெருமானினுடைய அம்சமான இந்த வராகி நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது இன்று விதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா? உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ விட்டு விடாமல், உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கைகளை எல்லாம் நீ தொலைத்து விடாமல், நல்லது எல்லாமும் உனக்கு நன்மையாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். சந்தோஷங்களை நீ சரியாக பெற வேண்டிய காலம். நம்பிக்கையை நீ தெளிவாக உணர வேண்டிய காலம். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்குள் நின்று ஒரு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டிய காலம். எந்த இடத்திலிருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அவமானங்களை சந்திக்க தொடங்கியதோ அந்த இடத்திலிருந்து இந்த வாழ்க்கையை என் குழந்தை மீட்டெடுக்க போகின்ற நேரம் இது என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை குறிக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் நடக்கும். தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உனக்கான பலனை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கலங்காதிருக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை சரியாக புரிய வைக்கும். அதே நேரம் நீ கலங்கி நின்றாயானால் சரியாக தர வேண்டிய விஷயங்களை கூட இந்த வாழ்க்கை உனக்கு தவறாக கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாது. இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதில் மட்டுமே உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் தெளிவாக இருக்கட்டும். இனி நீ என்னவாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் உன்னுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்தி கொண்டே இரு. யாருடைய அருளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, சிவனின் அருள் கிடைத்து விட்டால் அது போதுமல்லவா? வேறு எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உன்னை தேடி எப்பொழுதும் உனக்காக
நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உன்னை பேரானந்தப்படுத்தக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதால் நமக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறது. ஆனால் செயலில் எல்லாமும் சற்று சோர்வடைந்து நிற்கிறதல்லவா? என் குழந்தையே, இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் நீ சரியாக நிறைவு செய்துவிட்டு உனக்கான மாற்றங்களை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். நடக்கக்கூடிய எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வழிநடத்தும். இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விடாது. இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தக்கூடிய காலமும் உனக்கு வந்துவிட்டது. உன் முன்னால் நின்று நான் உனக்காக வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே நான் வருகிறேன், என்றுமே நான் உன்னை வழிநடத்துகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் உனக்காக எப்பொழுதும் நான் முன்னின்று ஒவ்வொரு மாற்றங்களையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம். சூழ்ச்சிகளை செய்வது யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டேன். அதனால் இனிமேல் நீ பதற வேண்டிய அவசியமோ வருந்த வேண்டிய அவசியமோ எதுவுமே கிடையாது. இனி உன்னோடு என்றுமே நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உனக்கென அத்தனை நன்மைகளையும் அத்தனை நம்பிக்கைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும். எந்த தருணங்கள் எல்லாமும் உனக்கு சரியானதாக மாறப்போகின்றதோ அந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு முன்னின்று மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கலங்காதிருந்தால் வெற்றியை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொள்வாய். தயங்காதிருந்தால் நீ நம்பிக்கையோடு முன்னின்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய். அத்தனையும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. அத்தனை விஷயங்களும் உன்னுடைய நம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கின்றது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியானபடி விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் தருணம் உனக்கு எல்லாமும் நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் உனக்கு சரியானதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலிருந்தும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும், உன்னை என்றும் தெளிவுபடுத்தட்டும், அதிசயங்களை கொடுத்து உன்னை ஆட்டுவிக்கட்டும். எல்லா நேரத்திலும் நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு நன்மைகள் பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகி சொன்ன வார்த்தைகளை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் நீ நின்று ஒவ்வொரு வெற்றியையும் சரியாக பெற நீ உன்னை தயார்படுத்தி கொள்வாய். உண்மையை பேசினால் இங்கு எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்களா? அப்படியானால் நீ சரியாகத்தான் நடக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். எந்த நிலையிலும் மற்றவர்களுக்காக நீ உண்மையை பொய்யாக மாற்றி விடாதே. எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்காக இவர்களுக்காக என்று சொல்லி நீ உன்னுடைய உண்மையான குணத்தை மாற்ற நினைக்காதே. உன்னை போல யாரும் இங்கு இல்லை. உன்னை போல யாரும் இங்கு அவர்களை நல்லபடியாக வைத்திருக்க முடியாது. அதனால் உனக்கு நீயே உன்னை உதாரணமாக எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே இதுபோல வாழ வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு நீ இருந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு இந்த வாழ்க்கை அழைத்து செல்லும் என்பதுதான் உண்மை. இனி என்னவாகும் என்று நீ பதறி நின்றாலும், எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கி நின்றாலும் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கு வேண்டிய சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்பியது போல எல்லாமுமே உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. யார் இருந்தாலும் யார் போனாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய விஷயங்களை கவனமாக பெற்றுக்கொண்டாயானால் அந்த இடத்தில் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும். நான் சொன்னது போல இன்று நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டவுடன் சட்டென்று பதறி விடாதே. எதிர்த்து நின்று உன் வெற்றியை இன்று நீ உறுதி செய்து விட்டால் அது போதும்.
உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.